பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான அமைப்புகளை வச்சிருக்குன்னு பார்த்துடலாம். வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் ராசிநாதன் இருந்து மாத தொடக்கத்திலேயே ஒரு உத்வேகத்தோடு தொடங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். இவ்வளவு நாள் சில சரியில்லாத அமைப்புகளில் இருந்த கோச்சார நிலைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தாங்க உண்மை. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் எதில் ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வர முடியாத நிலை, ஏதாவது ஒரு காரியத்தை கையில் எடுத்திங்கன்னா அந்த அமைப்புகள்லேருந்து விடுபட்டு வெளியில் வர முடியாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பில் கடந்த பல விஷயங்கள் இப்பொழுது ஜனவரி மாதம் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அச்சாரமிடக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறது பலவீனம் தான், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. மாத கடைசியில் அவர் வக்ர நிலை அடைந்து வர மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு வராரு. ராசிநாதன் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் ராசிநாதன் நீச்சம் அடைவது பலவீனம் அடைவது உங்களுக்கு சில அலைச்சல்களை கொடுக்குது, பிரச்சனைகளை கொடுக்குது, தேவையில்லாத வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இந்த தன்மையிலிருந்து உங்களுக்கு ஒரு கையை கொடுத்து வெளியில் கூட்டிட்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார நிலையை இருக்குங்க. மாத தொடக்கத்தில் 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி, அதாவது சூரியன் தனுசுல இருக்கிறாரு. இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் வழியில நன்மை இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால பெருமை, குழந்தைகளால அந்தஸ்து வரக்கூடிய ஒரு நிதானமான நல்ல மாதமா இருக்கும். மாத பிற்பகுதியில் அவரே 10ஆம் இடத்தோட திக்பலமாக போய் குருவின் பார்வையிட வராரு. இது அற்புதமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிடலாம். தொழில் சுணக்கங்கள், தொழில் ஒரு மாதிரியான முன்னேற்ற நிலை இல்லாதவர்களுக்கு இந்த இடத்துல தொழில் அமைப்புகள் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஏங்க ஒரு 3-4 மாசமா போட்டு ரொம்ப அடியாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? உங்களுடைய 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது சரியில்லாத அமைப்பு. அப்படின்னா அது சூப்பர் வாவ்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 6-8 தொடர்புகளில் இப்போ இருக்கிறீங்க. நீங்களாகவே போய் சில வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலை தொடரும். ஆனாலும் குருவின் பார்வை இருக்குது அப்படின்றதுனாலையும் உங்களுடைய ராசிநாதரில் ஒருத்தர் மறுபடியும் பலமாக வந்துடுறாரு. யார்? சூரியன் பலமாக வந்துடுறாரு. 10ஆம் இடத்தோட கேந்திர பலத்தோடு வந்துடுறாரு. தொழிலை முதல்ல சரி செய்யக்கூடிய சில அமைப்புகளை மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு செய்வாருங்க. இதற்கு அடுத்த நிலையாக உங்களுடைய 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல அருமையான தன்னுடைய நண்பரோட வீட்டில் நண்பரோடு இணைந்து இருக்காரு. அதாவது சுக்கிரன் சனியோடு இணைந்திருக்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி அமைப்புகளில் இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள், பிணக்குகள் விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனாலும் இந்த இடத்துல இன்னும் ஒரு 3 மாதத்திலிருந்து உங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்றதுனால எதிலும் நிதானமாக கவனமாக வார்த்தைகளை பிரயோகப்படுத்துங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுவேன். இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளை சரியாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிதானமான மாதமாக நிச்சயமாக இருக்குங்க. 10ஆம் இடம் பலமா இருக்கு, குருவின் பார்வையில் இருக்காரு, சூரியனே திக்பலமாக வந்துடுறாரு. தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல மாற்றம். நானே வெளிநாட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்க வெளிநாட்டுக்கு போலாமா? இல்லைங்க நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், அங்கேயே கஷ்டத்தில் இருக்கேன், இல்லை திரும்பி வந்துடலாமா அப்படின்ற மாதிரியான நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறது பலவீனம், அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். என்ன ஒரு விருப்பம் இல்லாத இடத்துக்கு போடுவீங்க. முதல்ல ஒரு ஜூன் வரைக்கும் விருப்பம் இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதற்கு பிற்பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்வாயர்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களோட பாஸோ இல்லை யாரோ ஒருத்தரோ வந்து உங்களுக்கு அப்படி உதவி செஞ்சு மேலே எழுந்திருக்கக்கூடிய, அதாவது ஏதோ ஒரு இடம் இருக்குங்க, சும்மா வேகன்சின்னு கொடுத்துருந்தாங்க, போய் அப்ளை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண, இன்னைக்கு பார்த்தா அவரே இப்படி வந்துட்டாருங்க, இவரே இப்படி வந்துட்டாருங்க, நானும் இவ்வளோ வளர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அமைப்புகள்லாம் இந்த மாதிரியான பலவீனமான கோச்சாரத்திலிருந்து அதற்கு பின்பு மாறி வரக்கூடிய அமைப்புகள்ல தாங்க நடக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது மாத பிற்பகுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குறிப்பாக தொழில் செய்கிறவர்களுக்கு, நீங்களே இரும்பு பழசு மாதிரியான அமைப்புகளில் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, நிலத்துக்கு அடியில் சனி சார்ந்த துறை அப்படின்னு சொல்லிடுவேன், செகண்ட் ஹேண்ட் துறை அப்படின்னு சொல்லிடுவேன். இது சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் பாவகம் சுப வலிமையோட ஒரு மாதிரி அப்படியே வலுத்திருக்கக்கூடிய தன்மை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய 12ஆம் இடத்துலேருந்து ராகு விலகிறாரு, சனி 12ஆம் இடத்துக்கு போக போறாரு. ஆனாலும் உங்களுடைய 11ஆம் இடம் வலுத்து நல்ல அமைப்பில் இருக்கிறது. பங்குதாரர், மனைவி, கணவன், பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. இந்த மாதத்தில் என்னங்க செய்யக்கூடாது? முக்கியமா கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. புதன் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடன் சார்ந்த அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கழுத்தை அழுத்தக்கூடிய சில அமைப்பு இருக்கும். உங்களுக்கே வம்பு வழக்கு, குறிப்பாக சகோதர அமைப்புகள்ல வந்துட்டு இருக்கோங்க. இந்த சகோதர அமைப்புகளோட வம்பு வழக்கு வர்றது அப்படி ஒரு சரியில்லாத தன்மை, அதுக்கு ஒரு சரியில்லாத அமைப்புகள் அப்படியே இருக்கும், ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கும். மாத பிற்பகுதியிலேருந்து 11ஆம் இடம் இன்னும் கொஞ்சம் அப்படி வலிமையாக மாறுறதுனால அங்கே இருக்கக்கூடிய தன்மையில் யாரோ ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல வந்து கையை பிடிச்சு அப்படி இப்படின்னு அந்த விஷயத்திலேருந்து உங்களை மீட்டெடுத்து பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிதானமான மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 அமையும். மிக முக்கியமாக பருவ வயத்தில் இருக்கிறவங்க, இந்த இளைய பருவத்தினரும் மாணவர்களும் இந்த இடத்துல வண்டி வாகன அமைப்புகளில் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு, 8ஆம் இடம் ஒரு மாதிரி பலவீனமாக இருக்குது, ஏதாவது காயங்கள் சிராய்ப்புகள் மாதிரியான விஷயங்கள் வரும். பெரியவராக இருந்தால் என்ன நடக்குங்க? வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ தான் இந்த இடத்துல பிரச்சனை வரும், அந்த ரிப்பேர் வரும், அந்த ரிப்பேர் வரும், பார்த்தா அதுவே ஒரு பெரிய விஷயமா வரும். இது மாதிரியான அமைப்புகள் மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த ஜனவரி 2022 மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிதானமான அமைப்புகளை வாழ்க்கை தன்மையிலையும்
தொழில் சார்ந்த அமைப்புகள்ல மேன்மைகளும் இருக்கும். ஆனாலும் எதுலயும் அகல கால் வைக்க வேணாம். ராசிநாதன் பலவீனமா இருக்கிறனால கடன் வாங்கி அதை பண்றேன், கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறேன். நிச்சயமா 2025 ஜூன் மாதம் வரைக்கும் புதிய கடனை வாங்க தேவையில்லாத மாதம்னு சொல்லிடுவேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? ராசிநாதன் பலவீனமா இருக்காருங்க. தீர்க்கமான சரியான முடிவை எடுக்க முடியாம தடுமாற்றமா இருக்கிறீங்க. கையில சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாம இருக்கிறீங்க. நீங்களே அலைச்சலாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எப்படி உங்களால ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து கடனை வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும்? நீங்க ஏழரை சனியோட விளிம்புல இருக்கிறீங்க. இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால தொழில் தொடங்குற மாதிரியான விஷயங்கள், நண்பர்களோட கூட்டு சேர்றது, மாமன் மச்சனோட கூட்டு சேர்றது, கடனை வாங்கி இப்பதாங்க இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம், அருமையான ஒரு பிசினஸ் கையில் வந்துருச்சு, ஒரு வெள்ளி போட்டா கோடி வெள்ளி திரும்ப கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலையும் காதல போட்டுக்காம வேலை தொழில் அமைப்புகளை இருக்கிற விஷயத்தை பார்த்துக்குங்க. உடல் உழைப்பை தவிர வேற எதையும் மூலதனமா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது கால் வைக்க வேண்டாம். இளைஞர்களுக்கு இந்த இடத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு கை கொடுங்க. என்னதான் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. தாம்பத்திய விஷயங்கள், குடும்பம் சார்ந்த அமைப்புகள், பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய சில நல்ல அமைப்புகள்னு சொல்லிட்டு இளையவர்களுக்கு நல்ல தன்மை இருக்கும். ஆனாலும் எங்கும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிதானமான மாதமாக இந்த ஜனவரி 2025 சகல தரப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.